ஹாய். அதாவது இந்த வீடியோ இப்போ ரிலீஸ் ஆகும்போது தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் அந்த 41 பேரோட குடும்பத்தை சந்திச்சிட்டு இருக்காரு. எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, ஒரு மனுஷன் கட்சி ஆரம்பிக்கலாமா கூடாதா, இல்ல அந்த மனுஷன் நடிகரா இருந்து ஒரு ஃபேமஸ் ஆகி வந்தது உங்க கண்ணை உறுத்துதா, இல்ல இந்த ஆளு நாம இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வந்த ஒரு விஷயத்த இப்படிங்கக்குள்ளேயும் வந்துட்டாரே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுதான் எனக்கு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயம். இதை பத்தி நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி என்னோட பேர் அஜித் குமார். நான் சும்மா இருக்கேன், அவ்வளவுதான். இவ்வளவுதான் என்னோட இன்ட்ரோ. வாங்க வீடியோக்குள்ள போவோம். என்னன்னா, அந்த ஆளு கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து அவருக்கு ஒரே பிரச்சனை தாங்க. இப்போ மற்றவங்களதான் பிரச்சனையா அப்படின்னா, டிவிக்கு தொண்டர்களாலையும் அவரை சரியா புரிஞ்சுக்க முடியல இப்ப அப்படின்னு நான் சொல்றேன். என்ன காரணம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 41 பேர் அந்த கூட்ட நெரிசல்ல இறந்துட்டாங்க. அதுக்கு டைரக்டா விஜய் அவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொன்னா அதை ஏத்துக்க முடியாது. ஏன்னா அவர் வர்றாரு அப்படிங்கறது தெரியும், ஆனா எப்படி வர்றாரு எப்போ வர்றாருங்கிறத நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த நிர்வாகிகள் அதை எப்படி சாதகமா பயன்படுத்தினாங்க அப்படிங்கறதுதான் இங்க விஷயமே. யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் சென்னையில இருந்து கிளம்பும்போது இவ்வளவு கூட்டம் இருக்கும், இவ்வளவு பரபரப்பா இருக்கும் அப்படிங்கிற நினைச்சு பார்த்திருக்க முடியுமா சொல்லுங்க? நான் என்ன சொல்றேன், இந்த நிர்வாகிகள் அவங்களோட பவரை, அதாவது தான் இங்க எவ்வளவு செல்வாக்கோட இருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்காங்க. அவ்வளவு கூட்டத்தை கூட்டி அவ்வளவையும் ஆர்கனைஸ் பண்ண தெரியாம பண்ணி பல விஷயங்கள் நடந்து, இதுல திமுகவோட சதிகள் இருக்கா இல்லையாங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். கடவுளுக்கும் திமுக காரர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதுல நான் உள்ள போகணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம யோசிச்சுக்கலாம், செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் அங்க இருக்கிறாரு. அவர் நினைச்சிருந்தா பண்ணியிருக்கலாம், பண்ணாமையும் இருந்திருக்கலாம். பண்ணியிருக்காங்க, பண்ணல அப்படிங்கிற பல டிபேட் போயிருக்கு. இதுக்குள்ள இப்போதைக்கு நம்ம போனோம்னா, இப்ப என்ன ஒரு விஷயம்னா, அந்த ஆளு தெரிஞ்ச ஒரு விஷயத்த பண்ணியிருக்க மாட்டார் அப்படிங்கிற மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப முதல்வர் ஸ்டாலின் அவர்களே என்ன சொல்றாரு, தன்னோட கட்சிக்காரன் இறக்குறத எந்த ஒரு கட்சிக்காரராலும் ஏத்துக்க முடியாது, அதை நடத்துறக்கு மனசு வராது. இது அவரோட அது கரெக்டான ஒரு விஷயமும் கூட. இதை அவங்களே புரிஞ்சுக்கும் போது ஏன் டிவிக்கு காரங்க இப்போ அதை பத்தி அவ்வளவு சென்சேஷனா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதான் எனக்கு தெரியல. இதுல இன்னும் ஒரு பிரச்சனை என்னன்னா, அவங்க கேட்டிருக்காங்க, நல்லா யோசிச்சுவாங்க, கரூருக்கு போறதுக்கு விஜய் அவர்கள் பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. போலீஸ் தரப்புல இருந்து பெர்மிஷன் கொடுக்கல. இன்னும் பல பேர் எக்ஸ்தலத்துல என்ன பேசிட்டு இருக்காங்க, அவர் கொடுக்கலன்னா இத்தனை நாளா அனிதா இருந்ததுக்கும் அஜித்குமார் அவர்கள் இறந்ததுக்கும் இந்த மாதிரி இறப்புக்கெல்லாம் அவர் போலீஸ்ல சொல்லிட்டா போனாரு அப்படின்னு ஒரு விஷயம் கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க தனிநபரா இருக்கிறவரை உங்களுக்கு எந்த ஒரு புரோட்டோகாலும் கிடையாது. இதே ஒரு அரசியல் கட்சி, அதாவது ஒரு பொது வழிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு சின்ன அசைவுக்கும் ஒரு சில தாக்கங்கள்ங்கிறது இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுலயும் இப்ப விஜய் அவர்கள் வெளியே வந்தாலே அவ்வளவு கூட்டம் கொடுது. இந்த கூட்டத்துக்கு மத்தியில எப்படி அவர் இருப்பாரு, அவரை சுத்தி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால அவ்வளவு ஈஸியா போலீஸும் பெர்மிஷன் கொடுக்காது. நீங்க சொல்ற மாதிரி திடீர்னு போய் பார்க்கவும் முடியாது. அதுல 1008 பிரச்சனை வரும். ஏன் நீங்க சொல்லாம கொள்ளாம போனீங்க? இதே விஜய் அவர்கள் வெறும் நடிகரா மட்டும் இருந்திருந்தா அது அவரோட தனிப்பட்ட விஷயம், பல இது அப்படி போயிருக்கும். இப்ப அவர் ஒரு அரசியல் கட்சியோட தலைவர். அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி பண்ணாங்க. அவங்க கொடுக்கல. இப்ப நீங்க போற சிச்சுவேஷன் சரி இருக்காது எப்படின்னு கூட சொல்லிருக்கலாம். அது அவங்களுக்குள்ள எப்படி வேணா அவங்க எடுத்துக்கலாம். போலீஸ் அவங்க பெர்மிஷன் கொடுக்கல. ஸோ அதனால என்ன செய்யறாரு, அவங்க எல்லாரையும் அங்க கூப்பிட்டு ஒரு ஆறுதல் சொல்லணும்னு யோசிச்சிருக்காருல.
அதை ஏன் நம்ம வந்து அவ்வளோ கிரிட்டிசிசம் பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னோடது. இப்போ எல்லாருமே அந்த இறப்பை வந்து ஒரு அரசியலுக்கான ஒரு சாதகமா தான் எடுத்துக்கிட்டாங்க. விஜய் அவர்கள் வந்து இதை நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாரு இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்காம போனோம். இன்ஃபேக்ட் அவர் வந்து கால் பண்ணி பேசியிருக்காரு, ஒரு மனுஷன் இருந்தா இருக்கத்தான் செய்யும், ஒரு மனிதாபிமானம், ஒரு ஒரு கில்ட்டுங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் என்னோடது. போலீஸ் பெர்மிஷன் கொடுத்தாங்க, கண்டிப்பா அவர் வந்து கரூருக்கு வந்திருப்பாரு. அப்படி சாக்கு புக்கு சொல்லாம, போலீஸ் வந்து எனக்கு பெர்மிஷன் கொடுக்கலங்கிற சாக்கு புக்கு சொல்லாம அவங்கள அங்க கூப்பிடுறாருல, கூப்பிட்டு பேசணும்னு நினைக்கிற அந்த ஒரு மனசு இருக்குல்ல, அதை ஏன் யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதான் என்னோட இது. இப்போ பல பேரோட ரசிகர்களும் சரி, பல கட்சிகளோட தொண்டர்களும் சரி, எல்லாருமே இது ஒரு நெகட்டிவா தான் கொண்டு போறீங்களே தவிர யாருமே பாசிட்டிவா கொண்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பே எடுக்கல. பல பேரை கூட விடுங்க, அந்த டிவி கேட்கார பயில இப்படி இருந்தாங்க என்னதான் செய்யறது? நீ என்னதான் இருந்திருந்தாலும் உனக்குன்னு ஒரு ஒரு போஸ்ட்ங்கிறது இருக்கு, உன்னோட மரியாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல. அன்னைக்கு கரூர்ல இருந்திருக்க ஒவ்வொருத்தரும் பதவிக்காக நீ அவ்வளவு நீ பண்ணே அப்படிங்கறத வந்து நம்ம யோசிக்க வேண்டாம். ஆனா ஒரு டிவிகேவோட தொண்டனா நீ மக்கள் இயக்கத்துல இருந்து இருந்திருக்க, டிவிகேவோட தொண்டனா நீ ஏன் அங்க போய் நிக்கல அப்படிங்கிற வந்து ஒரு மிகப்பெரிய விமர்சனமா இருந்துச்சு. விஜய் அவர்கள் இருக்காரு இல்லை அப்படிங்கிறது வந்து வேற விஷயம். ஆனா அந்த கரூர்ல இருக்கிற நீ ஏன் அங்க போய் நிக்கல அப்படிங்கிறதான் இங்க மிகப்பெரிய ஒரு பேசப்பொருளா இருக்கு. அதை ஏன் அவங்க செய்யல அப்படிங்கிறது தெரியல. கோபி சுதாகர் வந்து ஒரு ஒரு வீடியோ பண்ணியிருப்பாங்க, விளைவுல அவ்வளவுதான் அழுகிறீங்கடா அப்படிங்கிறதான். இது வந்து நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம். எப்படி சொல்றோம்னா, அவங்க தன்னோட குடும்பத்துல ஒரு ஆளை இழந்து, சரி இது வந்து ஒரு ஆக்சிடென்டல் அப்படிங்கிற ஏத்துக்கிட்டாங்களோ ஏத்துக்கலையோ, இது வந்து நமக்கு தெரிஞ்சது ஆக்சிடென்ட் அப்படிங்கிறத ஏத்துக்கிட்டு அந்த மனுஷனை பார்க்க போறாங்க. ஆனா நீங்க ஏன் அதை ரொம்ப அவ்வளோ இதா நீங்க கிரிட்டிசிசம் பண்றீங்க அப்படிங்கிறத தெரியல. இதுக்கப்புறம் இந்த மனுஷன் எப்படி இதை கடந்து வர போறாரு, நம்ம தான் இருக்கணும், வேற வழியே கிடையாது. நம்மளே அவரை கிரிட்டிசிசம் பண்ணா என்ன செய்யறது அப்படிங்கிறது தான் ஒண்ணுமே புரியல. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, யாருமே பிணத்தின் மேல தன்னோட சாம்ராஜ்யத்தை அமைச்சுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அதுவும் அந்த மனுஷன் நினைக்க மாட்டான். ஏன்னா எல்லாரும் சொன்ன மாதிரி பல கோடி சம்பாரிச்சுட்டு வந்த ஆளு, அவர் வரணுங்கிற அவசியமே இல்லை. புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவோம், என்னன்றத சந்திச்சுட்டு வருவாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க வாயில இருந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ ஏதோ மனசுல பட்டுச்சு சொன்னேன். டாடா, பாய் பாய், see you.